வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ இந்த சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ரவி. அது இப்போ நான் சைவம் படம் நடித்ததுக்கு அப்புறமா டைரக்டர் விஜய் சார் அதை சைவம் ரவி அப்படின்ற பெயரை எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போது அந்த பெயர் மூலமாக தான் நான் இப்போ சில படங்கள் நடித்து வந்திருக்கிறேன். அதாவது நடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நடிகர்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நானும் சராசரியாக எல்லார மாதிரியும் காலேஜ் போயிட்டு காலேஜுக்கு அப்புறம் லா முடித்து லா டிகிரி முடித்து கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தேன். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் ஒரு ஸ்னூக்கர் கிளப் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஸ்னூக்கர் கிளப்பில் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய நடிகர் ஆர்யா அப்போது அங்கே விளையாடுறதுக்கு வருவார். அப்போ அவர் கூட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு நாங்கள் ஒன்றாவே போயிட்டு நடிக்கிறதுக்கு ஆர்யா சான்ஸ் கேட்கும் போதெல்லாம் நானும் கூட போவேன். அந்த மாதிரி எங்கள் நட்பு முறை அவர் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தது. அப்போ அப்படி இருந்து தான் அவர் நடிகரான பிறகு ஒரு 2000 அவர் உள்ளம் கேட்கு மேலே ஜீவா சார் மூலமாக அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா அவர் கூடவே நான் இருந்தேன். அப்போது அந்த சமயத்தில் தான் அவர் எனக்குள்ளே இருக்கிற நடிப்பு ஆர்வத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய முதல் படமான என்னுடைய முதல் படமாக ஓரம் போ என்ற படம், புஷ்கர் அண்ட் காயத்ரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க டைரக்ட் பண்ண படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நடிக்க சொன்னார். நான் அப்புறம் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன், ஒரு பேசஞ்சர் ரோல். அது கூட ஆர்யாவை போய் அவர் பாஷையில் சொன்னிங்கன்னா அவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு சீனு. அவர் ஆட்டோவில் வெளியே நிற்பார், ஆட்டோ ஓடிட்டு நிற்பார். நான் போயிட்டு நான் ஆட்டோ வா போகலாம், எங்கே போகலான்னு, பெரம்பூர் போகலான்னு. பெரம்பூர்லாம் வர முடியாதுன்னு. பெரம்பூர்னால் ஒரு ஆட்டோனா கூப்பிட்ட இடத்துக்கு வரணும், அதுதான் ஆக்ட், அதுதான் ரூல். அது இல்லாமல் நீங்கள் வராமல் சொல்லக்கூடாதுன்னு. அவர் உடனே பார்த்துட்டு அதெல்லாம் வர முடியாதுன்னார். அப்போ நான் உடனே ஒரு ஃபோன் எடுத்து, கமிஷனர் சார், இங்கே ஒரு ஆட்டோக்காரன் நான் கூப்பிட்ட இடத்துக்கு வரமாட்டேன்றான், கொஞ்சம் அது என்னென்னு விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபேட் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி முதல்ல நான் ஆர்யா சார் கூட பண்ணேன், என்னோடய நண்பர் ஆர்யா கூட பண்ணேன். அதுக்கப்புறமா ஜீவா சங்கர் என்ற டைரக்டர், அதை மறைந்த ஜீவாவுக்கு டைரக்டர்கிட்ட உதவியாளராக இருந்தவர், அவர் ஒரு படம் நான் என்ற படத்தை இயக்குனார். அதில் விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர், அவர் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதில் அவரோட சித்தப்பா கேரக்டர் ஒன்று கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், அதை நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அதை நான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டர் விஜய் சார் என்னை மதராஸ் பட்டினம் அந்த படத்தில் எனக்கு கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு. நான் மதராஸ் பட்டினத்தில் நடித்தேன். என்னுடைய ரோல் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அப்புறம் அது அந்த பேட்ரியாட்டிக் சீனு கொஞ்சம் நிறைய போகுது, லென்த்தாக போகுது, ரொமான்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பண்ண ரோல் கொஞ்சம் ஒரு பெரிய ரோல் கட் பண்ணிட்டாங்க. அவர் அப்போவே சொன்னார், நான் கட் பண்ணிட்டேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களை வேறு எதுக்காவது கூப்பிடுவேன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சைவம்ன்ற படம் அந்த திங்க் பிக் ஃபிலிம்ஸ் அவருடைய பேனர்லேயே படம் அவரே தயாரித்து டைரக்ட் பண்ண போகிறாருன்னும் போது நான் பேப்பரில் படித்தேன். ஐயோ, இந்த மாதிரி ஒரு நமக்கு சொல்லியிருக்கார ஒரு வாக்கு, இதில் கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவராக எனக்கு ஃபோன் பண்ணி, சார் விஜய் சார் நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சைவம் கேரக்டர் கொடுத்தார். அதில் போனால் நான் நாசர் சாரோட மகனாக நடிக்கிற எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. இதில் நாசர் சாருக்கு மகனாக ஏற்கனவே என்னுடைய மகன்கள், எனக்கு 2 மகன்கள், சாய் சுபாஷ், சாய் பிரகாஷ்ன்ட்டு 2 பேர். இதில் சாய் பிரகாஷ் அவன் சின்னவன் என்றென்றும் புன்னகை என்ற படத்தில் நாசர் சாருக்கு மகனாக நடிச்சிருக்கான் ஏற்கனவே. அவர் அப்போ தான் இந்த சைவம் ஷூட்டிங்கில் நாசர் சார் என்னை பார்த்துட்டு கேட்டார், என்னப்பா உன் பையனுக்கும் நான் அப்பாவாக நடிக்கிறேன், உனக்கும் நடிக்கிறேன், இல்லை உங்கள் அப்பா இருந்தால் கூட கூட்டு வாயப்பா அவருக்கும் அப்பாவாக நடிக்கிறேன்னு விளையாட்டுத்தனமாக கேட்டார். அந்த அளவுக்கு அவர் எல்லா கதாபாத்திரத்துக்குமே பொருந்தக்கூடியவர் நாசர் சார். அவர்கிட்ட நானும் என்னுடைய மகனும் அவருக்கு மகன்களாக நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக நடிக்கிறேன். அப்படி நினைக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாசர் சாரோட மகன் லுத்புதீன் பாஷா இன்றைக்கி பாஷான்ற பேரில் அறிமுகமாகிருக்கார். அவர் சைவம் படத்தில் எனக்கு மகனாக நடித்தார். அவர் அப்போ தான் சொன்னார், என்ன இது நீ எனக்கு மகனாக நடிக்கிற, என் பையன் உனக்கு மகனாக நடிக்கிறான், இது ஒரு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கானார். அந்த சைவம் 2 விருதுகள் கூட வாங்குச்சு. சிறந்த பாடலுக்கோசம் உத்ராவுக்கோசமும்
நா. முத்துக்குமார் பாடலாசிரியருக்கோசம் 2 விருதும் கிடச்சிது. ஸோ அதை தொடர்ந்து இப்போது திங்க் பிக் ஸ்டூடியோஸு விஜய் சார் வந்து இப்போது நைட் ஷோ அப்படின்ற படம், அந்த படம் அவர் தயாரிச்சிருக்காரு. அதில் ஷட்டர்ன்ற பேரில் வந்து மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் அது. அதோட ரீமேக் தான் இது. அதனால் பேர் மாற்றம் பண்ணணுன்றதுக்கோசம் நைட் ஷோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவருடைய நண்பனாக ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். அப்புறம் மறுபடியும் அதே விஜய் சார் வந்து அவர் இன்னொரு படம் நான் தயாரிக்க போகிறேன், அதுலேயும் நான் உங்களை தான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இப்போ அவருடைய குரு பிரியதர்ஷன் சார், அவர் இப்போது எடுக்கக்கூடிய படத்துலேயும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ விஜய் சார் கூட என்னுடைய ட்ராவல் வந்து அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய திரைப்பட வாழ்க்கை. இது பார்த்திங்கன்னா நம்ம திரைப்பட நடிகன் ஆகணும்னு நினைக்கல. அது வந்து ஆர்யாவை ஊக்குவிச்சு அவர் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்து அவரோட வாய்ப்புகள்லாம் போகும்போது கூட போயிட்டு இருந்தேன். அதை பார்த்து அவர் நடிகர் ஆன அப்புறமா என்ன நீ நடி அப்படி சொன்னார். முதல்ல என்னோடய பிள்ளைங்களுக்கு நடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க நிறையா சர்வம் என்ற ஆர்யாவோட படத்தில் என்னோடய சின்ன பையன் நடித்தான். அதுக்கப்புறமா தீராத விளையாட்டு பிள்ளையில் வந்து என்னுடைய பெரிய பையன் பிரகாஷ் ராஜ் சாருக்கு பையனாக நடித்தான். அப்புறம் கனிமொழி, வெடி, அதுபோல் நிறைய படங்கள், அப்புறம் நிறைய ஆட்ஸு, அந்த மாதிரி சீரியல்ஸு, ஓவியான்ற ஒரு சீரியலு, அப்புறம் கே. பாலச்சந்தர் சாரோட சீரியல் ஒன்று. ஸோ அந்த மாதிரி நிறைய என் பிள்ளைகளும் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க தனியாக இதை பற்றி கருத்து கூட அவங்க வேறு பேட்டியில் சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி சட்டம்னு பார்க்கும்போது நான் ஒரு சட்டத்துறையை சேர்ந்த வழக்கறிஞர் என்ற முறையில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய சீனியர் பிபி ராமானுஜம் சார் அவர்களுக்கு நான் மிக்க நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் வந்து கோர்ட்டில் வந்து சிவில் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். அவரோட ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவருடைய சன் பிபி பாலாஜி அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க 2 பேர் வந்து கேஸ் வந்து ரொம்ப சிறந்த முறையில் கையாளுறவங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஜூனியராக வாய்ப்பு கிடச்சிது. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அதை பற்றி சார் புக்கே எழுதியிருப்பார். அவருக்கு வந்து 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்ட் கண்ட்ரோல் கேசஸ் நிறைய நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபேமிலி மேட்டர்ஸ், இந்த டிவோர்ஸ் கேசஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நான் இருந்தபோது தான் இவங்க நடிகை விந்தியா அவங்களோட அந்த கேஸு நாங்கள் தான் எங்கள் ஆஃபீஸில் எடுத்து அவங்களுக்கு அந்த டைவர்ஸ்க்கு உண்டான முயற்சியை பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி எங்களுடைய கோர்ட்டு பக்கமான வாழ்க்கை என்னும்போது பார்க்கும்போது அதுவும் எனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு சிறந்த ஒரு தலை சிறந்த சீனியர் வக்கீல்கிட்ட நான் ஒரு ஜூனியராக பணியாற்றும் போது அது ரொம்ப சிறந்ததாக இருந்தது. இப்போ கூட அவங்க வந்து என்னோடய படத்தை பார்த்துட்டு சார் ஃபோன் பண்ணுவாங்க, சைவம் படம் பார்த்துட்டா நல்லா இருக்குது, வேறு ஏதாவது அசைவம்னு ஒன்று எடுக்க தானே, வெறும் சைவமாக இருந்தால் எப்படி, நல்லா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் எடுனார். சார் என்ன சார் நீங்களே ஐயங்கார், நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே என்ன, சும்மாடா நீ நல்லா பண்ணு, அப்படி நல்லா வருவே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சாரோட வாழ்த்துக்களும் எப்போவுமே இருக்குது. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு வழக்கறிஞர் துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்குது. இது விளையாட்டுத்துறையும் நாங்கள் விட்டு வைக்கல. விளையாட்டுத்துறையை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நடிகர் ஆர்யா வந்து ஒரு ஃபுட்பாலுக்கு ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீமில் நானும் இருக்கேன். கடந்த ஒரு 8 வருஷமாக நாங்கள் வந்து ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பச்சைபாஸ் காலேஜில் ஆடுவோம். இப்போது இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சது கூட நாங்கள் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு ஃபுட்பால் ஆடினோம். அது மாதிரி விளையாட்டுத்துறையில் அது ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்னூக்கர் கிளப் வச்சிருந்தபோது தான் அவர் வந்தாருன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஸ்னூக்கர் வந்து இன்றைக்கி தேதியிலையும் அவர் என்ன ஒரு கேப் இருந்தாலும் கூப்பிட்டு போய் விளையாட வைப்பார். இன்றைக்கி தேதியில் கூட இன்றைக்கி மதியானம் கூட நான் போய் நானும் அவரும் சேர்ந்து ஒரு கிளப்பில் போய் நாங்கள் ஸ்னூக்கர் விளையாடினோம். இன்றைக்கி அவர் அவ்வளோ நுட்பமாக ஆடுவார். அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கூட யோசிப்பேன், என்ன இவர் டயர்டாக இருக்கார், ஒரு நடிகர் ஆகிட்டார், இவர் கொஞ்சம் டச் இருக்காது, நம்ம ரெகுலராக ஆடிக்கிட்டு இருக்கிறோம், இவர் நீ கூப்பிட்டு தோக்க அடிச்சலாம் நினைப்பேன். அப்போ கூட ஆர்யா வந்து தான் ஹீரோன்ட்டு அங்கேயும் காமிச்சிட்டு போயிடுவார். அதனால் ஃபுட்பால்லேயும் அவர் சிறப்பாக இருப்பார், இந்த மாதிரி ஸ்னூக்கர்லேயும் இருக்கும். அவர் இப்போ தான் சமீபத்தில் ஸ்வீடன் கண்ட்ரிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் முடிச்சுட்டு வந்தார். இப்போ வந்து அடுத்த வருஷம் அயன் மேன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு, அது வந்து ட்ரையத்லான் ஈவெண்ட்டு, ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் 3மே இருக்கிற ஈவெண்ட்டு, அதுக்கோசம் அவரை தயார்படுத்திக்கிறாரு. ஸோ அந்த குழுவில் நானும் இருக்கிறேன். அதனால் இப்போல்லாம் நாங்கள் டெய்லி மார்னிங் வந்து ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணி ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் ஆர்யா எங்கள் டீம், அது பேர் டீம் ஜாமி அப்படின்றது எங்கள் டீம் பேர்.
அதனால் இப்போது அடுத்த வருஷம் அயன்மேன்னா நீங்கள் எங்களை பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய கடவுள், நாங்கள் கண்டுபிடிச்ச கடவுள்னு சொல்ல முடியாது, அவர் எங்களை கண்டு எடுத்தார், சாய்பாபா, ஓம் சாய்ராம். அவர் தான் வந்து எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே. அதனால தான் என்னுடைய மகனுங்களுக்கு கூட நான் வந்து சாய் சுபாஷ், சாய் பிரகாஷ் என்ற பெயர் வச்சுருக்கேன். இந்த வருடம் தோறும் தவறாமல் ஷீரடிக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ஷீரடி போயிடுவேன். இந்த பாபா புண்ணிய மகான் அவர் அவதரித்த ஊரான ஷீரடிக்கு போயிட்டு வர்றதுன்னு சொன்னாலே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் போயிட்டு வருவோம். அது இல்லாமல் வாரம் வாரம் வியாழக்கிழமை இங்கே ஷெனாய் நகரில் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிற மந்திருக்கு போயிட்டு அங்கே பாபாவை வணங்கி ப்ரே பண்ணுவோம். இப்போ கூட குரு பூர்ணிமா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. நாங்கள் ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பாபா மந்திருக்கு போயிட்டு வந்தோம். அதனால் பாபா வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையானவர். அவர் தடுக்கிற எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். அது மாதிரி அவர் செய்கின்றது எதையும் நாங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் பாபா தான் எங்களுக்கு குலதெய்வம். அவரை நம்பி தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே இருப்போம். இன்றைக்கி என்னை இந்த இன்டர்வியூ மூலமாக உங்கள்கிட்ட பேச வைக்கிறது கூட அவருடைய சக்தி தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய குடும்பம்னு பார்க்கும்போது எனக்கு 1995 எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணை வெங்கடகுமாரி, இவங்க வந்தவொன்று தான் என்னோடய வாழ்க்கையே மாறிச்சு. ஏன்னா அது வரைக்கும் வெறும் நாம் நந்தனம் கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு, சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு, அது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்த ஒரு மேனவனை வந்து இவங்க ஒரு அன்பால் திருத்தி அவங்க ஒரு நல்ல குடும்ப மனைவியாக எனக்கு அமைஞ்சு, அவங்க மூலமாக எனக்கு சாய் சுபாஷ், சாய் பிரகாஷ் என்ற 2 குழந்தைகள் வந்த அப்புறமா எனக்கு இந்த வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு வந்து, எந்த ஒரு தகவலையும் அவங்க தான் எனக்கு வந்து ஒரு சஜஷன், டிசிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு யார் வேணால் சஜஷன் சொல்லலாம், டிசிஷன் நம்ம தான் எடுப்போம். இது எனக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற வேலையும் அவங்கக்கிட்ட தான் நான் விட்டுருவேன். ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்ற தீர்மானம் கூட அவங்களே நான் எடுக்க சொல்லுவேன். அதனால் அது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இன்ன வரைக்கும் அதில் நான் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. என்னுடைய திரைப்பட படம் செலெக்ஷனு, என்னுடைய கேரக்டர், கதாபாத்திரங்கள், எனக்கு இந்த மாதிரி ஷெட்யூலு, என்னுடைய மேனேஜராகவே அவங்களே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னுடைய குடும்பம் எனக்கு வந்து மிக எனக்கு அன்பான குடும்பம் எனக்கு கொடுத்த சாய்பாபாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெட் டிவி ஃபார் யூ ஃபேன்ஸ் வந்து எல்லாத்தையுமே சிறந்த முறையில் கூர்ந்து கவனிக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரசிகர்கள் என்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன மாதிரி இப்போது ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுற கதாபாத்திரங்கள் எல்லாரையும் நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிப்பீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு எப்போவும் இருக்கும். அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும். இந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைத்ததுக்கு நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு உள்ளே நுழையிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் எங்களோட முதல் நோக்கம். அதனால் நிறைய அறிமுகப்படுத்த போகிறோம். நிறைய அறிமுகப்படுத்தி இவங்களாலையும் சாதிக்க முடியுன்றதை. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எங்கள் குருநாதர் எடுக்க சொல்லுவார், பாலுமேந்திரா சார். அப்போ எடுக்க சொல்லும் போது வந்து ஒரு 2-3 பசங்களாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு.